பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன் கலக்கமா இருக்கிறீங்க? ஏன் உங்க இருதயத்துல பயம் கலந்த ஒரு சோகம் இருக்குது? நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்கும்படியாய் உபாகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை இதனால் ஆசீர்வாதமாக உங்களை கொண்டு வருகிறேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவரை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நீங்க முன்பாக கடந்து போங்க, நீங்க பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். நீங்க உங்களுடைய அடுத்த சீசன் ஆஃப் விக்டோரியஸ், ஜெயமுள்ள வெற்றிகரமான அந்த வாழ்க்கைக்குள்ள கடந்து போக போறீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா ராஜாக்களை, எல்லா ராஜ்யங்களை ஆண்டவர் உங்களுக்காய் முறியடிப்பார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று மோசே அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு அதே வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை திடப்படுத்துகிறார். உங்களுக்கு முன்னால் இருக்கிற என்ன செமஸ்டர் எக்ஸாமா இருக்கலாம், நீங்க சந்திக்க வேண்டிய இன்டர்வியூவா இருக்கலாம், உங்க வேலை இடத்துல இருக்கிற ஒரு பெரிய டாஸ்கா இருக்கலாம், நீங்க பெரிய தேவையை சந்தித்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர வேண்டிய காரியமா இருக்கலாம், பெரிய கோர்ட் கேஸ் பாஸ்டர் பல வருஷமா நடந்திருக்குது. உபாகம் 31:6 வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்க, தேவாதி தேவன் உங்களுக்காய் நீதி செய்வார். நீங்க கடந்து போற பாதையில, இந்த வாரத்துல, இந்த மாதத்துல எந்தெந்த இடத்துல உங்களுக்கு காரியங்கள் ஜெயமாய் வரணுமோ நீங்க கடந்து போறீங்க. என்னை விட பலமா இருப்பாங்களா? நான் சந்திக்க போற தேர்வுல, எக்ஸாம்ல நான் ஜெயிச்சிருவனா? நான் இந்த காரியத்தை செஞ்சிருவனா? நான் போற இன்டர்வியூல ஜெயம் எடுத்துறோம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்க. ஆண்டு சொன்னபடி அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உங்களை அழைத்தவர் பெரியவர், உங்களை அழைத்தவர் உன்னதமானவர். அவரே எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்ய வல்லமை உள்ளவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். உபாகம் 31:6வது வசனத்தின்படி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் வாக்கு கொடுக்கிறார். He is giving you the unconditional promise. உங்களுக்கு என்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் கண்ணீர் வடிக்கிறீங்க? ஏன் கவலையோடு இருக்கிறீங்க? வேதத்தை சுமக்கிற ஒரு மகன், ஒரு மகள், வேதத்தின் வார்த்தை இதனுடைய இருதயத்தில் ஆவியில சுமக்கிற ஒரு மகன், மகள் ஒரு நாள் கலக்கமடைய கூடாது. நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க. அப்பா உங்களுக்காய் ஒத்தாசையாய் வருவார். எல்லாவற்றிலும் பலன் கொடுப்பார், மிகுதியான பலத்தை கொடுப்பார். இந்த டாஸ்க் என்னால முடிச்சிட முடியுமா? இந்த ப்ராஜெக்ட் நல்லா முடிச்சிட முடியுமா? சங்கீதம் 138:8வது வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு சில முறை சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவர் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அதான் இன்னைக்கு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரே, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று. இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நான் பலம் கொண்டு திடமனதா இருப்பேன். இந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுது உங்க இருதயத்தில் ஒரு பலன் உருவாகிறது. எந்த இடத்துல வலி இல்லை நினைச்சு கொண்டிருந்தீங்களோ உங்களுக்கு ஒரு வலி உருவாகிறது. அதை நீங்க ஃபீல் பண்றீங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த அற்புத வல்லமையை, அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைத்து ஆசீர்வதிக்கிற. நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க. நீங்க எடுக்க வேண்டிய டாஸ்க், சேலஞ்ச், தேவைகள் எல்லாவற்றின் மத்தியில அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவாதி தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். எல்லா இடத்துல நீங்க மேலான நிலைமையில் இருப்பீங்க. ஆண்டவரிடத்துல திடனோடு இருங்க. நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். சோர்ந்து போயிடாதீங்க. அப்பா உங்களோடு இருக்கிறார். எல்லாவற்றிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து மேன்மையாய் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.